வடிவுடையம்மன் திருவெற்றியூர். சென்னையை அடுத்த திருவெற்றியூரில் உள்ளது வடிவுடையம்மன் திருக்கோவில். இங்கே ஞானசக்தியாக அன்னை வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார். ஆதிபுரீஸ்வரர் சமேதராக அருள் புரியும் வடிவுடையம்மனை வழிபடுபவர்களுக்கு அற்புதமான திருமண வாழ்க்கை அமையும். ஏனெனில் கல்யாண சுந்தரராக இறைவனும் இறைவியும் அகத்தியருக்கு காட்சி கொடுத்த தலமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இத்தல அம்மனுக்கு தங்கத்தேர் பவனி நடைபெறுவதும் சிறப்புக்குரியது. மேலும் அம்மனுக்கு தினமும் புஷ்பாஞ்சலி மற்றும் மஞ்சள் குங்கும காப்பு நடைபெறுவதை பார்க்கலாம். இவ்வாலயத்தில் அன்னை ஞானசக்தியாக இருந்து அருள்பாலிக்கிறார். கொடியுடையம்மன் திருமுல்லை வாயில். அம்பத்தூர் ஆவடி இடையே வட திருமுல்லை வாயில் என்னும் திருத்தலத்தில் மாசிலாமணீஸ்வரர் சமேதராக அருள்பாலிக்கிறார். கொடியுடையம்மன் தொண்டை மாமன்னர் என்பவன் குறும்பார்க்களை எதிர்த்து போரிடுவதற்காக திருமுல்லை வாயில் வந்தான். ஆனால் அவர்களை வெல்ல முடியாமல் திரும்பினான். வழியில் அவன் வந்த யானையின் கால்கள் முல்லைக்கொடியில் சிக்கிக்கொள்ள அதனை வாளால் வெட்டினாள். முல்லைக்கொடிக்குள் இருந்த சிவலிங்கத்தின் மீது வாள் பட்டதால் இரத்தம் வெளிப்பட்டது. தன் தவறை உணர்ந்து தன்னை மாய்த்து கொள்ள நினைத்த மன்னனை இறைவன் தடுத்தாட்கொண்டார். மேலும் போரில் வெற்றி கிடைக்கவும் வழி செய்தார். அந்த வெற்றியின் காணிக்கையாக மன்னன் கொண்டு வந்து வைத்த 2 வெள்ளெருக்கு தூண்களை இன்று இந்த ஆலய கருவறையில் காணலாம். 27 நட்சத்திரங்களில் தங்களின் சாபம் நீக்க கொடியுடைய அம்மனை வணங்க தலம் இது. இந்திரனை காப்பாற்ற இந்திராணியும் இத்தல அம்மனை வழிபட்டுள்ளாள். இங்குள்ள அன்னை கிரியாசக்தியாக இருந்து அருள்பாலிக்கிறாள். வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் இணையும் நாளில் காலையில் திருவுடையம்மனையும் மதியம் வடிவுடையம்மனையும் மாலையில் கொடியுடையம்மனையும் அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் காசி ராமேஸ்வரம் சென்று வந்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள்.